வாழ்க வளமுடன். ரிபுகீதை பகுதி 1ல் உணவின் மூலம் பாரபட்சம் மற்ற உணர்வு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிபு முனிவர் நிதாகருக்கு விளக்கம் கொடுத்ததை பார்த்தோம். இன்னைக்கு பகுதி 2ல் மேல் கீழ் அல்லது உயர்வு தாழ்வு என்ற பாரபட்சமற்ற உணர்வு நீங்குவதற்கு ரிபு முனிவர் நிதாகருக்கு அளித்த ஞான உபதேசத்தை பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ரிபு முனிவர் மீண்டும் தன்னுடைய சீடரான நிதாகரை பார்க்கறதுக்காக வீரநகர் வந்தார். அந்த நேரத்தில் அந்த வீரநகரத்தினுடைய மன்னர் படை ஊர்வலம் நடத்திட்டு இருந்துச்சு. அதனால நகரத்தினுடைய பிரதான சாலையெல்லாம் மக்கள் கூட்டம் நிரம்பி இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் நிதாகர் காட்டில் இருந்து சில வழிபாட்டு பொருட்களோட வர்றாரு. அப்போது தெருவெல்லாம் கூட்டமாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் ஓரமாக ஒதுக்கி நின்றுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் ரிபு முனிவரும் அங்கே வந்து சேர்றாரு. நிதாகர் கூட்டத்திலிருந்து தனியாக நிற்கிறத பார்த்துட்டு ஏன் அங்கேயே நிற்கிறீங்க அப்படின்னு நிதாகர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு நிதாகர் பதில் சொல்கிறாரு, எங்கள் நகரத்தினுடைய ராஜா ஒரு ஊர்வலத்தை நடத்திட்டுருக்காரு. நானும் என் வீட்டுக்கு போய் வழிபாடு செய்யணும். ஆனால் இங்கே அதிக மக்கள் கூட்டம் நிரம்பி இருப்பதுனால உள்ளே நுழைஞ்சு போக முடியல. அதனால் கூட்டம் கலையிறதுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிதாகருடைய பதிலை கேட்ட உடனே ரிபு கேள்வி கேட்குறாரு, ஓ அப்படியா, உங்களுடைய வார்த்தைகளில் இருந்து உங்கள் ஊரை பற்றின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் தயவு செஞ்சு சொல்லுங்கள், இதில் யார் ராஜா யார் குடிமக்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நிதாகர் வந்து சொல்கிறாரு, யானை மேலே சவாரி செய்கிறார் தான் ராஜா. அவருக்கு கீழே ராஜாவை பின்தொடர்ந்து போகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவருடைய குடிமக்கள் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. உடனே ரிபு முனிவர் மறுபடியும் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் ராஜாவையும் யானையும் ஒன்றா காட்டினீங்க, ஆனால் அவற்றினுடைய தனித்துவமான குறிகள் எதுவும் தனித்தனியாக காட்டலையே, அவங்களில் யார் ராஜா யார் யானை அப்படின்னு கேட்டார். அதுக்கு நிதாகர் பதில் சொல்கிறாரு, யானை மேலே உட்காந்துட்டு இருப்பவர் தான் ராஜா. ராஜாவுக்கு கீழே ராஜாவை சுமந்துக்கிட்டு போகுது இல்லையா, அதுதான் யானை அப்படின்னு நிதாகர் விளக்கம் சொன்னார். இதை கேட்ட ரிபு முனிவர் மீண்டும் கேள்வி கேட்டார். மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் தயவு செஞ்சு விரிவாக சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரிபு முனிவர் கேட்ட உடனேயே நிதாகர் என்ன பண்ணுறாருன்னா, ரிபு முனிவருடைய தோள்கள் மேலே ஏறி உட்காந்துட்டு, இதை பாருங்கள், ராஜாவை போல் நான் இப்போ உங்களுக்கு மேலே இருக்கேன், யானையை போல் நீங்கள் எனக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னு விளக்கம் சொல்கிறாரு. ரிபு முனிவர் விடுறாப்புல இல்லை, மறுபடியும் கேள்வி கேட்குறாரு, நீ ராஜாவை போலவும் நான் யானையை போலவும் இருந்தா தயவு செஞ்சு எனக்கு நீ யாரு, அப்புறம் நான் யாரு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லு அப்படின்னு தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார். இந்த கேள்வியை கேட்ட கிணத்துல நிதாகர் உடனடியாக கீழே இறங்கி ரிபு முனிவருடைய காலில் விழுந்து, நிச்சயமாக நீங்கள் பெரிய முனிவராக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதை கேட்டுட்டு, ஆமாம் நான் தான் ரிபு முனிவர், நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு ஞானோபதேசம் கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து ஞாபகம் வருது, ஓ இவர் தான் ரிபு முனிவரை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா ரிபு முனிவர் கொஞ்சம் நேரம் ஆன்மாவினுடைய உலகளாவிய தன்மை மற்றும் பாரபட்சமற்ற பார்வையினுடைய வளர்ச்சி குறித்து நிதாகருக்கு ஞான உபதேசம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். இப்போ தனது பிரசங்கத்தின் மூலம் நிதாகரனுடைய அறியாமை கலைஞ்சு அவர் அனைத்து உயிரினங்களையும் சமமாகவும் பாரபட்சமின்றியும் பார்க்கறதுக்கு தொடங்கிட்டார். ஆக இந்த கதையில இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த காரணத்தினாலும் எந்த சூழ்நிலையிலும் பாரபட்சமற்ற உணர்வு நமக்குள்ளாக வரக்கூடாது. அதாவது நல்லது கெட்டது, மேலே கீழே, உயர்வு தாழ்வு, இப்படி எதுவுமே இல்லை, இருப்பது ஒன்றே ஒன்று தான், அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மமே நானாகவும் அனைத்துமாகவும் இருக்கிறது அப்படின்ற உணர்வில் இருந்து நாம் எப்போவுமே விலகாமல் இருக்கிறது தான் சிறப்பு. அதுதான் ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் நம்ம நினைவுபடுத்திட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்று சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.